தாம்பரம் அருகே பள்ளி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரத்தில் 18 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடையவர் தீயனூரை சேர்ந்த ஒரு தரப்பை சார்ந்த மாணவர்கள் விக்கிரமங்கலம் கடைவீதியில் பைக் ரேஸ் விடுவதும் மற்றொரு தரப்பை சேர்ந்த மாணவர்கள் அதனை தட்டி கேட்டு தகராறு செய்வதுமாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அப்பள்ளியில் அரசு தரப்பை சேர்ந்த மாணவர் ஒருவர் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த மற்றொரு தரப்பை சேர்ந்த மாணவர்கள் தாக்கியுள்ளனர். இதனால் இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் இரு சமுதாய மக்களிடையே பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்த விக்கிரமங்கலம் போலீசார் பள்ளிக்கு சென்று இருதரப்பு மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு இரு தரப்பை சேர்ந்த தலா 9 பேர் வீதம் 18 மாணவர்கள் மீது வழக்கு பதிந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக போக்குவரத்தை நிறுத்தி சாலையின் நடுவே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தேனி மாவட்ட தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருப்பவர் லெப்ட் பாண்டி. இவரின் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி கருவேல் நாயக்கன்பட்டியில் உள்ள இவரது அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதற்காக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஏராளமான கார்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் ஊர்வலமாக சென்று கருவேல் நாயக்கன்பட்டியின் சாலை நடுவே வாகனங்களை நிறுத்திவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். லெப்ட் பாண்டியின் ஆதரவாளர்கள் சாலையின் இருபுறமும் இருந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு பட்டாசுகளை வெடித்தும் கிரேன் மூலம் பெரிய பூமாலையை கொண்டு வந்து அவருக்கு அணிவித்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளின் செயல் அங்கிருந்த பொதுமக்களிடையே முகம் சுழிக்கும் வகையில் அமைந்தது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக போக்குவரத்தை நிறுத்தி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட லெப்ட் பாண்டி மீது கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் தேனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வேலம்பட்டி சமுதாய கூடத்தில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகூஜனஹள்ளி பேரூராட்சி கழக செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி இளைஞர்களை நமது கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நமது வெற்றியை நோக்கி செயல்பட வேண்டும் என்று தொண்டர்களிடையே அறிவுறுத்தினார். கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் டார்ச் லைட் மற்றும் செல்போன் மூலம் டார்ச் ஒளியை அடைத்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி இடுகரை பகுதியில் உள்ள தம்பதியினரின் 1.5 வயது மகளுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தொடர்ந்து குழந்தையை கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்து சென்றனர். அப்போது அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் டார்ச் லைட் மற்றும் செல்போன் டார்ச் வெளிச்ச உதவியுடன் செவிலியர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அரை மணி நேரமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு மேல் சிகிச்சைக்காக குழந்தையை உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வலுத்து வருகிறது. கடலூர் அடுத்த திருவந்திபுரம் பகுதியில் 2,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திருமண மண்டபத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கடலூர் அடுத்த திருவந்திபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற தேவநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இங்கு ஒவ்வொரு முகூர்த்த நாளன்றும் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ரூபாய் 2,80,00,000 மதிப்பீட்டில் புதிதாக திருமண மண்டபம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணி நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக புதிய திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் திருமண மண்டபத்தை குத்துவிளக்கேற்றி வைத்து பொது பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர். காரைக்குடி அருகே ஆற்றுப்பாலம் சேதமடைந்து காணப்படுவதால் கடந்த 15 நாட்களாக பேருந்து வசதி நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குடிக்காடு கிராமத்திற்கு காரைக்குடியிலிருந்து தினமும் 3 முறை அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. இப்பேருந்தின் மூலம் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் குடிக்காடு அருகே கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக சேதமடைந்தது. இதனால் கடந்த 15 தினங்களாக இவ்வழியாக இயக்கப்பட்ட அரசு பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மாணவர்கள் பல கிலோமீட்டர் உள்ள பள்ளிக்கு நடந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக தரைப்பாலத்தை சரி செய்து பேருந்து போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பஸ் இந்த மழைனால பஸ் வராமல் போச்சு, தரைப்பாலம் உடஞ்சி போச்சு. அதனால் அது எதுவும் நிர்வாகம் எதுவும் ஏற்பாடு பண்ணலை. அதனால் நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தாலும் மேம்பாலத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஏற்பாடு நடக்க மாட்டேங்குது. மேம்பாலம் கட்டி கொடுக்காம நான் பல தடவை இதுக்கு கோரிக்கை வச்சு மேம்பாலம் கட்டாததுனால இப்போ 1 மாதமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைய பூரா நடந்தே 7 கிலோமீட்டர் நடந்து போய் மித்ராயில் பஸ் ஏறி போகுது. காரைக்குடிக்கு 40 பிள்ளைகளுக்கு மேலே நடந்து போகுது, 10 ஊர் பிள்ளைய. இதை மேம்பாலமாக கட்டி கொடுத்து கவர்மெண்ட் இதை எங்களுக்கு நல்லது செஞ்சு தரும்படி பணிவுடன் வேண்டுறோம். செங்கம் அடுத்த புதுப்பாளையத்தில் புதுப்பிக்கப்பட்ட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கிளையை மாவட்ட ஆட்சித்தலைவர் குத்துவிளக்கேற்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையத்தில் இயங்கி வரும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை புதுப்பிக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மண்டல தலைவர் சத்யபவன் பெஹரா, மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் ஆகியோர் பங்கேற்று திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கறவை மாடு மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 68.10 லட்சம் கடனுதவி மாதிரி காசோலைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதனையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசோதனைக்கு வந்த கர்ப்பிணி பெண்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்று கேட்டறிந்தார். அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக இருப்பதால் நோயாளிகள் அவதியுற்று வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி காணப்படுவதால் அப்பகுதியில் சேரும் சகதியுமாக காட்சியளித்து வருகிறது. இதன் காரணமாக நோயாளிகள் சேற்றில் நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே மருத்துவ நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சேரும் சகதியுமாக காட்சியளித்து வரும் மருத்துவமனை வளாகத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேடத்தந்தூர் அருகே வீட்டிற்குள் பெண்ணை பூட்டி வைத்து ஜவுளிக்கடையின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள வேல்வார்கோட்டை கொட்டல்துறை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். இவரது மனைவி சீதா திண்டுக்கல் சாலையில் உள்ள ஆண்டிமா நகர் பகுதியில் ஜவுளிக்கடை வைத்துள்ளார். இந்நிலையில் இவர் நேற்று இரவு வழக்கம் போன்று கடையை சாத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் காலையில் கடையை திறக்க சென்றபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கடையின் உள்ளே இருந்த 1,45,000 மற்றும் ஜவுளிகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீதாவின் கடை அருகே வசிக்கும் உமா மகேஸ்வரி என்ற பெண்மணி சத்தம் கேட்டு வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காக அவரின் வீட்டை பூட்டிவிட்டு கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுகவை தோற்கடித்து அடுத்த தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் என்று முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர கழகத்தின் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்ட ஆலோசனைகள் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, 2026 திமுகவை தோற்கடித்து அடுத்த தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவது எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சிதான் என்று உறுதியாக பேசினார். குறிப்பாக வருகின்ற 2026 நாங்கள் கடந்த காலங்களைப் போல சமய சந்தர்ப்பத்தினால் ஆட்சி கொண்டிருக்கிற திமுகவை கண்டிப்பாக தோற்கடிக்காமல் விடமாட்டம். அடுத்து வரப்போகிறது எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் தமிழக ஆட்சிதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.